இடம் என் டார்கெட் இல்ல. ஆளுக்கு ஒரு டார்கெட். ஏய், ஆனா எல்லார் டார்கெட்டும் என் மேல மட்டும்தான். மாப்பிள்ளைன்னு கூப்பிட வாய் வரல. நான் பரமோட ஒரு 4 வார்த்தை பேசணும். பரமு, என் மனசுல உள்ளதை நான் சொல்லிடுறேன். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ காலம் முழுக்க கை பிடிச்சிட்டு கூட வந்தா போதும். பரமு, நீ ராசியான பொண்ணு. நீ கூட இருந்தனா நான் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பரமு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ சொல்லுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ நல்ல பதிலா தான் சொல்லுவ. பரமு, நீ எனக்கு எழுதி வச்சவ. எவனும் வந்து மாத்தி எழுதிட முடியாது. ஆமா, உன் முழு பேர் என்ன? பரமேஸ்வரியா? அதான் எல்லாம் சுருக்கமா பரமு பரமு கூப்பிடுறாங்களா? அது ரொம்ப பழசா இருக்கே. நான் உனக்கு ஒரு செல்ல பேர் வைக்க போறேன். பம்ப்ஸ். இனிமேல் நான் உன்னை இப்படித்தான் கூப்பிடுவேன். வரேன் பம்ப்ஸ். தாரே ராரே ரே ராரே தாரே தாரே நாரே தனனனனனே தனனனனனனே தனனனனே நானே தனனனனனே தரனனனனனே தனனனனே நானே தாரே தாரே நாரே தாரே தாரே நாரே தாரே தனனனனனனே. ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தாலும் இழப்புன்னு வரும்போது மாறிடுறான் மாமா. நான் நல்லவன் தான். ஆனா பரம எனக்கு இல்லைன்னு தான் மாறிட்டேன். அதுக்கு முன்னாடி உங்களை அடிச்சிருக்கேனா? என்னதான் இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுக்காம உங்களை வாயிலேயே குத்திட்டேன் மாமா. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. பரவாயில்லையே, என்ன மாப்பிள்ளை கூப்பிடுங்களே மாமா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். ஏன் மாமா, பரமு போன இடத்துல சௌக்கியமா மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்காளா? சந்தோஷமா வச்சிருக்காங்களா? கண்டிப்பா அவன் நல்லபடியா வச்சிருப்பான் மாமா. ஏன்னா நான் அவனை போட்டு அந்த அடி அடிச்சோம். அப்ப கூட நான் பரமு தான் கட்டுவேன்னா வச்சிருப்பான். அவன் நல்லாதான் வச்சிருப்பான். அண்ணே, தம்பி உங்களை அடிச்சது நினைச்சு எவ்வளவு புலம்பல் தெரியுமா? நான் கூட சொன்னேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அவருக்குன்னு. அவரைத்தான் நல்லா பழக்கி வச்சிருக்கீங்களே. கேட்கலையே. என் மாமன் அடிச்சுட்டேன், என் மாமன் அடிச்சுட்டேன்னு ஒரே கதறல். இவ்வளவு நடந்த பின்னாடியும் என்னையும் அடிச்சா தெரியுமா? காதை பிடிச்சு திருகினாரு. ஆனா இப்ப பாருங்க காலில் விழுகிறார். இதானே மனுஷத்தன்மை? என்ன தம்பி சொல்றீங்க? மாமா, ஜோசியர் எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த குடும்பத்தை கருவறுக்கத்தான் நீங்க கூட்டணி சேர்ந்தீங்களாமே. நான் கூட என்ன உள்ள வச்ச சந்தோஷத்துல மாமா அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டாரு நினைச்சேன். ஆனா ஜோசியர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு மாமா. அந்த குடும்பத்தை அழிக்க நேரம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. மாமா, இப்ப சொல்றேன், அவங்க உங்களுக்கு எதிரி. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எதிரி. உங்க எதிரி என்னோட எதிரி ஆயிட்டாங்க மாமா.
இனிமே நீங்களும் நானும் தோக்க கூடாது. நான் தோக்க விட மாட்டேன். மாமா, நீங்க மட்டும் இது வேணும்னு கேளுங்களேன், செய்யறேன். கேட்க வேண்டாம் மாமா, ஆணை எடுங்க, முடிச்சு வைக்கிறேன். நம்மள அளவு வச்சுட்டு அவங்க சிரிக்க கூடாது மாமா. அவங்க சிரிக்கவே கூடாது. அவங்க சிரிக்கிறதுக்கு நாம விடவும் கூடாது. என்ன மாமா அமைதியா இருக்கிறத பார்த்தா என்ன நம்பாம? நீங்க சொல்றதுதான் மாப்ள. கருவா இருக்கணும், அந்த குடும்பத்தை அடியோட கருவா இருக்கணும். அவனுங்க கதறி அழணும். மாப்ள, நம்ம ஒண்ணு சேர்ந்தா போதும் மாப்ள. அதாவது தானா எல்லாம் நடக்கும் மாப்ள. ஆமா மாப்ள. ஆனா இது இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நமக்குள்ள ஜென்ம பகைன்ற மாதிரி தெரியணும் மாப்ள. என் பிள்ளைங்க கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சாங்கல்ல, அதைத்தான் நானும் பண்ண போறேன். உங்களை எதிரின்னு சொல்லிதான் அந்த குடும்பத்துக்குள்ள நல்லவங்க மாதிரி நுழைஞ்சிருக்க மாப்ள. போக போக தெரியும் யாருக்கு யார் எதிரின்னு. மாப்ள, இந்த விஷயம் என் பொண்டாடி கூட தெரியாது மாப்ள. இந்த பாருங்க, நீங்க எதையும் அவங்க முன்னாடி காட்டிக்காதீங்க. ஏன்னா இப்ப அவங்க பக்கம் மாப்ள. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்ள, நீங்க அடிச்சத அவளை இருக்காத பின்ன. நின்னாடி உக்காந்தாடி நிமிந்தாடின்னு என்னாடி மறக்க முடியுமா? ஆமா, அத்தாச்சி எங்க? வெளியில போயிருக்காங்க. நல்ல வேலை, நம்ம வர்ற நேரத்துல அவங்க இருந்தா தலைவரிக்கையில ஓடி இருப்பாங்க. அண்ணே, கொஞ்சம் வாங்கண்ணே. என்னமாச்சு? என்னமா? அண்ணே, வாங்கண்ணே, வாங்கண்ணே. என் புருஷனை போட்டு அடிக்கிறாங்கண்ணே. வாங்கண்ணே, வந்து என்னன்னு கேளுங்கண்ணே. அண்ணே, இவங்களாம் என் புருஷனை அடிச்சு கொல்றாங்க. போய் என்னன்னு கேளுங்கண்ணே. தெய்வனே. ஆமா, நீங்க தான் கட்ட பஞ்சாயத்து பண்றாளா? சாபாஷ், ட்ரிபிள் ஷாட். ஒரே நேரத்துல 3 பேருக்கு சரிசமமா. வேற எதுவும் தேவைப்படுதா? யாரு பெத்த பிள்ளைகளோ இந்த அம்மா கேத்துக்கிட்டு வந்து அடி வாங்குறீங்களா? பகவானே பகவானே, என்ன அடியாளுகள் சிதறி ஓடுறாங்க? இவங்க உங்களை அடிச்சாங்களாங்க? அடிச்சாங்களா? தெய்வனே, என்ன எதுவும் தெரியாம பேசாதீங்க. அத்தை, இப்ப அடிச்சேன் பாத்தீங்களா, அதான் என் கேரக்டர். ஆனா உங்க விஷயத்துல நான் அப்படி இல்ல. உங்களை பொம்பளைன்னு பார்க்காம, உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்காம உங்க மேல கை வச்சு பாத்தீங்களா, அது மன்னிக்க முடியாத குற்றம். மன்னிப்பு கேட்டு போலாம் தான் வந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. அப்ப நான் வரேன் மாமா. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வரேன். ஏங்க, இன்னும் யார் குடிய கெடுக்க வந்திருக்காங்க? யார் குடியவா? கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுவா. டேய், வண்டியை ஸ்டார்ட் பண்ற. என்ன ஜோசியர, எங்க அந்த விஷயம் வாய? இவங்க அண்ணே, பெரிய அண்ணே அங்க கடையிலயா? கிழிஞ்சிருவோ. அங்கதான் என்ன கூட்டு போக சொன்னேன். பேசாம இருந்தா ஒழுங்கா செய்யறாங்க. தம்பி, உள்ள நடிப்பு சூப்பர். நீங்க மட்டும் பேசாம சினிமால சேர்ந்தீங்க, பெரிய கதாநாயகன் ஆயிரலாம் தெரியுமா? என்னையா சொல்ற? உள்ள அந்த அழுகு பெர்ஃபார்மன்ஸ் கிளப்பிட்டீங்க. மூதேவி மூதேவி, அது ஒரிஜினல் ஃபீலிங். ஏறா வண்டியில. இதுதானே வில்லத்தனம்ங்கிறது. என்னது? ஒண்ணு இல்ல, இப்படியே போச்சுன்னா உங்க அப்பாவுக்கு நான் ஃப்ரெண்ட் ஆயிருவேன். என்னத்த சொல்றது, கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியா விரட்டுச்சான். இங்க அந்த கதையில நடக்குது. யார எதுக்கு குத்த சொல்றதுனே தெரியல. அக்கா, என்னக்கா என்னென்னமோ பேசுறீங்க? அத்தை போனதுக்கு நாங்களா காரணம்? சொல்லுங்க. நீங்களும் நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு தானக்கா இருந்தீங்க? பார்த்தேன், ஒவ்வொன்னையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க வந்த நாள்ல இருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
எப்பா ஒத்த மனுஷியா அத்தை எத்தனைக்கு தான் போராடுவாங்க? முதல்ல நீ வந்த, அடுத்து உன் தங்கச்சி, இப்ப மூர்த்தியும் பத்தியாச்சு, அத்தையும் பத்தியாச்சு. என்னதான் சொல்லி உங்க வீட்டுல வளர்த்தாங்களோ தெரியல. பாவம் மாமா உங்க குணம் தெரியாம அத்தைய கண்டுபிடி பேசி அசிங்கப்படுத்தி பொடனைய புடிச்சு பத்தி விட்டுட்டாரு. அக்கா ஏங்கா இப்படி எல்லாம் ஆமா இல்லையா பின்ன? அத்தைய விடு, நீ கட்டின புருஷனையே போயிட்டு வாடா புருஷான்னு அனுப்பிச்சு வச்சிருக்க. ஆமா புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு அடிக்கடி அத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. இப்பதானே புரியுது. அதுவும் ஒண்ணுக்கு 2 ஆமைங்க. எப்படி விளங்கும்? இந்த வீட்ல இருக்கிறது நானும் என் புருஷனும் தான். சிரமமா இருந்தா சொல்லிருங்க, நாங்களும் போயிடுறோம். ஆமா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? நாங்களே கிளம்புறதுதான் எங்களுக்கு மரியாதை. என்னக்கா இப்படி சட்டுன்னு பேசிட்டீங்க? அத்தைக்கண்ணு உங்களுக்கு தெரியாதா? அப்படியே இருந்தாலும் இது வரைக்கும் அத்தைய ஒரு வார்த்தை ஏதாவது பேசியிருப்பேனா சொல்லுங்க. ஆத்தாடி ஒன்னும் சொல்லாமே அத்தை வீட்டு விட்டு போயாச்சு, இதுல சொல்லி வேற போகணுமா? நீ சொல்லி இருந்திருக்கணுக்கா, அப்பதான் நல்லா இருந்திருக்கும். பாத்தியா நேத்து வந்தவ என்ன பேச்சு பேசுறா? ஆமாங்க மகாராணி, நீங்க முந்தானத்தை வந்து கோட்டையை பிடிச்சு கொடி கட்டி ஆண்டவங்க. நீங்க மட்டும்தான் பேசணும், நீங்க மட்டும்தான் இந்த வீட்டு மருமக. அதனாலதான் உங்களுக்கு மட்டும் எல்லா அதிகாரமும் இருக்கு. பேசணும்னு பட்டா இருக்குல்ல. நாங்க தெருவுல போறவங்க நாங்க என்ன பண்றது? நீ சும்மா இருக்கா? அப்படி வாடி என் சப்ப மூக்கி. இன்னொரு தடவை சப்ப முக்கின்னு சொன்னா ஓ மூக்கு சப்பையாயிரும். என்ன செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருந்தா நீ என்ன பெரிய அழகியா? என்ன சப்ப முக்கின்ற பேரழகியா நீனு? ஆமா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இலக்காரமா தெரியுதோ? ஆவுன்னு உங்க அத்தை பேசுறாங்க, அதுக்கப்புறம் நீ பேசுற. மந்திரம் ஊதுறத நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன பரமு? அட போக்கா, இதுகெல்லாம் ஒரு ஆளுன்னு இதுகளை இவ்வளவு நாள் விட்டு வச்சதே பெரிய விஷயம். என்னமோ டயலாக் விடுற, ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரின்னு. ஆமாண்டி, நீ ஏன் பிடாரியா இருந்துக்கோ. இந்த வீட்டுல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் எங்களுக்கும் இருக்கு. நாங்களும் இந்த வீட்டுல பிறந்தவங்கள தான் கல்யாணம் பண்ணிருக்கோம், தெருவுல போறவங்கள இல்ல. பரமு நீ சும்மா இருக்கா? என்னடி அக்காலும் தங்கச்சி சேர்ந்து நாடகமா போடுறீங்க? நீ பின்னாடி போய் பேசுற மாதிரி பேசு, நான் வந்து அதட்டுற மாதிரி அதட்டுறேன். ஆனா நீ பேசிக்கிட்டே இரு. இதானடி உங்க திட்டம்? ஏண்டி என்னை வாடி பேசுற? என்ன என்ன அத்தை மாதிரி நினைச்சிட்டியா? பாக்குறேன்டி பாக்குறேன், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். என்ன பரமு தேவையில்லாம? நீ விடுக்கா. அக்கா என்னடி அக்கா சொக்கா? இன்னைக்கு என் வீட்டுக்காரரும் மாமனாரும் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ரெண்டுல ஒண்ணு தெரியாம இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அக்கா இருக்கிற பிரச்சனை பத்தாதாக்கா? இதுல வேற நம்ம இப்படி சண்டை போட்டுக்கணுமா? என்னடி கெஞ்சற மாதிரி நடிக்கிற? நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். திட்டம் போட்டு தானே இவ்வளவு உள்ள கூட்டிட்டு வந்த. அதான் அவன் என்கிட்ட மல்லுக்கு நிக்கிறா. அக்கா தயவு செஞ்சு உள்ள வாங்கக்கா. அக்கா உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஏண்டி உன் அத்தைக்காரி மாதிரி நீனும் அதே இடத்துல உட்காந்து நாடகம் போடுறியா? வீட்டு வாசல் உட்காந்து நாடகம் போடுறது நடுத்தர உட்காந்து போடலாம்ல. எங்களுக்கு என்ன சந்தோஷம் தான். என்னமோ உங்க மாமனாருன்ற. சரி உங்க மாமனார்ட்ட நீ சொல்லு, எங்க மாமனார்ட்ட நாங்க சொல்றோம், பாக்கலாம். அக்கா சும்மா இருக்கா? வாக்கா, இந்த கோடி தனத்துக்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு வாக்கா. ஆளும் மண்டை. நாளைக்கு உனக்கு நான் லஞ்ச் எடுத்துட்டு வரேன். சரி. பாண்டி மிஸ் சேர்ந்து சாப்பிடலாமா? சாப்பிடலாம் மிஸ். அந்த ஆள் அடிச்சது வலிச்சுதா பாண்டி? வலிக்கல மிஸ், தினமும் அடி வாங்கி பழகிடுச்சு. அந்த ஆள் ஒரு முட்டாள் பாண்டி. இனிமே உன் மேல கை வைக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். சரி என்ன சாப்பாடு? பார்க்கணும் மிஸ். பாரு மிஸ், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்ப, கோச்சுக்க மாட்டீங்களே? என்ன பாண்டி, எதா இருந்தாலும் கேளு, நான் உன் டீச்சர். எனக்கு எங்க அம்மா அப்பாவை பிடிக்காது, அவங்க பேர் இருக்கிற உங்களையும் எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் உங்களை கோவிச்சேன். உங்களுக்கு ஏன் மிஸ் என்னை பிடிச்சிருக்கு? எனக்காக என் வீட்டுக்கெல்லாம் வரீங்க, என் கூட சண்டை போட்டு கார்த்தி அம்மா கூட பதிலுக்கு சண்டை போட்டீங்க, இன்னைக்கு வாத்தியாரோட சண்டை போட்டீங்க. ஏன் மிஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? சாரி மிஸ், தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க. நீ சரியாதான் கேட்டிருக்க பாண்டி, நான் தான் தப்பா வளர்ந்துருக்கேன். என் வீட்டுக்கார பேரு பாண்டி. இதான் பாண்டி நடந்தது. என் பாண்டிய தொலைச்சிட்டேன். சாரி மிஸ், உங்க கவலை தெரிஞ்சுக்காம நான் எங்க அம்மாவை நினைச்சு பேசிட்டேன். சாரி மிஸ். சரி விடு பாண்டி, அதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டோம்ல. சரி சாப்பிடலாமா? சாப்பிடலாம் மிஸ்.
என்ன சாப்பாடு பாண்டி? சாம்பார் சாதம் மிஸ். நான் புளியோதரை. என் சாப்பாடு நீ சாப்பிடுறியா? வேணாம் மிஸ். ஏன் பாண்டி, என் வீட்டு சாப்பாடு நீ சாப்பிட மாட்டியா? அதுக்காக சொல்ல மிஸ். இந்த வயசுலயே எங்க பாட்டி காலையில நினைச்சு எனக்காக சாப்பாடு செய்யறாங்க. அதை சாப்பிடலனா அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? கரெக்ட். அப்போ ஏன் சாப்பாடு சாப்பிட மாட்டியா? எனக்காக உங்க கையாலேயே சமைச்சு எடுத்துருவாங்க, நான் சாப்பிடுறேன். நிஜமாவா? ப்ராமிஸா? சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு கந்தரப்ப போனா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? கட்டாயம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு கந்தரப்ப செய்ய தெரியுமா? தெரியுதோ இல்லையோ, உனக்காக நான் கத்துக்கிட்டு என் கையால நானே உனக்கு கூட்டி வரேன். சரியா? சரிங்க மிஸ். காலையில நான் உங்க வீட்டுக்கு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஸ்கூலுக்கு வந்துடலாம். சரியா? வந்துடலாம். சாப்பிடு. ஜோசியரே, அந்த விஷவாயனை எங்க இருந்தாலும் நைஸா கூட்டு வாங்க, நான் பேசிக்கிறேன். இருக்கிறது பத்தாது உங்களுக்குமா? ஆமா நீங்க கூட்டு வாங்க. என்னையா? அப்பாவுக்கு உங்க சின்ன மாமனாரை பார்க்கணுமா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன ஆபத்து வருதுங்க? என்ன ஆபத்து? என்ன கடத்திட்டு போக வந்திருக்காங்க. ஏன் நான் கடத்திட்டு வந்து படுற பாடு பத்தாதா? இன்னொருத்தன விளையாடாதீங்க, நிஜமாவே ஆபத்து வந்திருக்கு. உன் பயத்துல உண்மை தெரியுது. நீ என்னோட ஃபேனா இருக்கலாம், ஆனா நீ யாரு என்னங்கிறது எனக்கு தெரியாது. என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்துட்ட. உனக்கு ஒரு ஆபத்துனா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஆளை காட்டு. வா போலாம். சம்பந்தம், கோபி எனக்கு சொலகுல அரிசியும் புடைக்க தெரியும், சோளவ ஆளையும் புடைக்க தெரியும். கொஞ்சம் தூக்கி விடுமா. புலி முறுமுது இடி இடிக்குது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொல நடுங்குது துடி துடிக்குது நல கொலகுது வேட்டக்கார வரத பார்த்து பட்டகத்தி பலபலக்க பட்டி தொட்டி கலகலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன் பாமரனின் கூட்டம்